Hi viewers, this is Priya. This is Karthik. Welcome to Rasiga and React. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தொடரும் மூவியோட அஃபிஷியல் ட்ரெய்லர் ரியாக்ஷன் தான். ஸோ தொடரும் மூவி எல்லாத்துக்கும் தெரியும், இது மோகன்லால் சாரோட அப்கமிங் மூவி அண்ட் சோபனா மேடம் இருக்காங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி இந்த மூவிலேருந்து ஒரு சாங்கும் நம்ம ரியாக்ட் பண்ணியிருக்கோம். இட் வாஸ் வெரி க்யூட் அண்ட் ரொம்ப அவங்க எழுதுகிற நல்ல ஒரு ரொமான்டிக்கான ஒரு அந்யூன்யமான ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு ஃபீல் கொடுத்த அந்த சாங் வந்துட்டு. ஸோ இன்றைக்கி இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மூவி வந்துட்டு இந்த மூவியோட ட்ரெய்லர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 days ஆச்சு ஆக்சுவலாக வந்து, சாரி நாட் 2 days, இட்ஸ் பீன் 4 days ஆக்சுவலாக வந்துட்டு ஆச்சு ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணி. ஸோ நம்ம இப்போ தான் வெயிட் பண்ண போகிறோம். வாங்க நம்ம செக் அவுட் பண்ணலாம் இந்த ட்ரெய்லர் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ அதுவும் நிறைய பேசுவோம். പണ്ടെന്നെ കണക്ക് പഠിപ്പിച്ചൊരു സാറുണ്ടായിരുന്നു. നമ്മളൊരു ഫ്രീ പീരീഡ് നോക്കിയിരിക്കുമ്പോൾ അയാൾ എവിടുന്നെങ്കിലും കയറി വരും. അടിച്ചാലും ഗുണിച്ചാലും ഉത്തരം കിട്ടാത്തൊരു ചോദ്യവും. ഉത്തരം കിട്ടൂല, പുറത്തു നിർത്തും, നാണവും കെടുത്തും. അതിന് നീ ഏത് സ്കൂളിൽ പഠിച്ചേക്കുന്നത്? ആ താടി തൊട്ട കൈ ഞാൻ വെട്ടു. അണ്ണ ഇങ്ങനെ താടിയും വളർത്തി അയ്യോ പാവം കളിച്ചു നടാ. இந்த தாடி யாருக்கடா பிரச்சனை? എന്താണ്? എത്ര എത്ര മഹാന്മാരുടെ ചന്തി പതിഞ്ഞ വണ്ടിയാണെന്നറിയാം. ചുമ്മാ ഇരുന്നങ്ങ് തള്ളു. നീ കാറിന് വേണ്ടിട്ട് ഫാൻ കറങ്ങുന്നതിൽ ഇവിടെ കിടന്ന് വട്ടം വട്ടം കറങ്ങും. എന്താടോ എന്റെ വണ്ടിയുടെ കാര്യം തരൂല സാറേ, എന്റെ കാർ കിട്ടൂല. കിളി പോവും. அந்த ஆளுக்கு காரு கையில கட்டியா கிளி போവും. മഴ നനയാലല്ലോ കുട്ടിച്ച. എല്ലാരും കൂടെ എന്നെ ഇങ്ങനെ മഴയത്ത് നിർത്തിയേക്കല്ലേ. தொடரும் ட்ரெய்லர். ஸோ என்னென்னா ட்ரெயில் நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக வந்துட்டு ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காமிக்காக ஃபேமிலிக்குள்ள நடக்கிற மாதிரியான சில விஷயங்கள்லாம் காட்டுறாங்க. அண்ட் எண்ட் ஆஃப் த சீனில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப சீரியஸாக அப்படியே செம்ம ஒரு ஆக்டிங் ஸ்கில்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த படத்தை தொடரும் மூவியில். ஏன்னா வந்துட்டு இந்த காமிக்காக அந்த ஃபேமிலிக்குள்ள நடக்கிறது, சோபனா மேடம் கூட சின்ன ஃபைட் எல்லாம் நல்லா இருந்துச்சு இல்ல. கரெக்ட். அந்த பெட்ஷீட் வந்து காய போடும்போது இருக்கிறது, அந்த கார்ல தண்ணி ஊற்றி கழுவும் போது வந்து நாய் வந்து சுச்சு போறது, அந்த சீன் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ அவங்களுக்கு 2 பசங்க நினைக்கிறேன். ஸோ அது ரொம்ப என்ன ஒரு க்யூட்டான ஒரு ஃபேமிலி மாதிரி முன்னாடி காட்டுறாங்க. அப்புறம் அந்த கார் சீக்வன்ஸ் எல்லாம் வருது. லைக் இவங்க கார்ல மேக்ஸிமம் டிரைவரா ஃபர்ஸ்ட் ஸ்கூல் ட்ரிப் எடுக்கிறாரு, அப்புறம் சபரிமலை ட்ரிப் பண்ண போகுது, அப்புறம் வந்து நார்மலாக வந்து பேசஞ்சர்ஸ்க்கான ட்ரிப் எல்லாம் போகுது. இட் வாஸ் குட் ஆக்சுவலாக வந்துட்டு. அந்த எண்ட் ஆஃப் த ட்ரெய்லர் சீன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கைண்ட் ஆஃப் காரை வந்துட்டு போலீஸ் ஏதோ ஒரு ரீசனுக்காக சீஸ் பண்ணிடுறாங்க. சீஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு சீனில் அப்படி கேட்குற மாதிரி இருக்குது, என் கார் பற்றி என்ன அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்குறாரு. ஒரு டைமில் பார்த்தீங்கன்னா வந்து அந்த கார் தரமாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியல எங்களுக்கு. ஸோ ஆனால் பட் அந்த காரை வச்சு தான் அந்த மூவியே நகருதுன்னு நினைக்கிறேன் நான். சோபனா மேம் சொல்றாங்க பாத்தீங்களா, அந்த கார் கிடைச்சா அவ்வளவுதான்ற மாதிரி அவங்க ஏதோ பேசிக்கிறாங்க ஃபேமிலிக்குள்ள. ஏதோ ஃபேமிலி சம்பந்தப்பட்ட இஷ்யூ ஏதோ இருக்கு அந்த கார். கரெக்ட். ரொம்ப சீரியஸா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. மேபி கார்ல ஏதாவது இருக்குமா, இல்லை வந்துட்டு அந்த மாதிரியான விஷயங்கள் தெரியல, இல்லை வந்து ஜஸ்ட் அந்த கார் சென்டிமெண்ட் அதுக்காக இவர் போராடுறாரா அப்படிங்கிற மாதிரியும் தெரியல. பட் ரொம்ப டென்ஷனாக அந்த ஒரு சீக்வன்ஸ் அந்த வந்து அவரோட மூஞ்சி காட்டுறாரு இல்லையா, ஃபேஸ் எல்லாம் அப்படியே செம்ம நடி, அந்த ஃபேஸ் சீக்வன்ஸ் எல்லாம் செம்மையாக இருக்குது. சரிங்களா. ஸோ ஆக்சுவலாக வந்துட்டு வி ஆர் லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் திஸ் மூவி. லைக் இன்னும் திருஷ்யம் மாதிரி இந்த ஒரு மூவி இருக்கிறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். இதை எங்களுக்கு தோணுது. ஒன் மோர் திங், அந்த மீசி எடுக்கும்போது அவங்க சொல்ற மீசி தமிழில் பேசியிருந்தாரு. தமிழில் நம்ம என்னடா பிரச்சனை மீசி இருக்கு, மீசி இருந்தா அப்படிங்கிற மாதிரியான
காமிக்கும் நிறையா இருக்குது, இந்த சீரீஸ் இருக்கிறதுனால இருக்கு. கைண்ட் ஆஃப் எங்களுக்கு அந்த திருஷ்யம் மூவி மாதிரியான ஒரு ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் என்டர்டெய்னர் அண்ட் அந்த மாதிரி ஏதாவது ஸ்டோரி அந்த கதைக்களம் இருக்குன்னு நினைக்கிறேன். சரிங்களா? ஸோ கைஸ், இந்த ரிலேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்ச மறக்காம நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது மாதிரி இன்னொரு ரிலேஷன் சந்திப்போம். பை பை, see you. Take care.